லவ்லி கைஸ், இன்னைக்கு பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் போட போகிறோம். அது என்ன அன்பாக்சிங் வீடியோனா ஒரு ஸ்டேடியம் தான் கைஸ். ஒரு ஸ்டேடியம், டக்காரா டாமி ஸ்டேடியம் பிளேட் பர்ஸ்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பாண்டா மாதம் ஒரு பிளேட் லூட் வாங்கி போடுறேன்னு. பட் போடல கைஸ், என்கிட்ட காசு இல்லை கைஸ். நான் ஸ்டேடியம் வாங்கி வச்சுருக்கேன் கைஸ். ஸ்டேடியமாக இன்னும் கொஞ்சம் பேஸ் நான் வாங்கியிருக்கேன். என்கிட்ட உண்மையை சொல்ல போனால் என்கிட்ட சுத்தமாக காசே இல்லை கைஸ். காசு இல்லாத நேரம் தான் நான் ஸ்டேடியம் வாங்கிட்டு அப்புறம் பிளேட் வாங்கி வச்சுருக்கேன் கொஞ்சம். ஆனால் தக்கார கம்மி தான், கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. சரி, இதை திறந்து பார்த்துருவோம் வாங்க கைஸ். இதை திறந்துடுவோம் வாங்க கைஸ். நீங்கள் ஏற்கனவே திறந்து வச்சுருப்பேன், இதை திறந்து வச்சுருக்கேன் பாருங்க. இப்படி திறந்துட்டு உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இடம் கொஞ்சம் சின்னதாக இருக்கு. ஸ்டேடியமு அப்புறம் இது அதோட இது இந்த கோத்தாக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை கைஸ். இதை தூக்கி அப்படி போட்டுட்டு வாங்க கைஸ், இந்த ஸ்டேடியமை திறந்து பார்த்துருவோம் வாங்க கைஸ். நான் போய் கொஞ்சம் சீசர்ஸ் எடுத்து வந்துடுறேன் கைஸ், வெயிட் பண்ணி பாருங்க. சீசர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை திறந்து பார்த்துருவோம் வாங்க கைஸ். இந்த சைடு திறக்கலாம். ஓ, ஏற்கனவே திறந்து வச்சுருக்காங்க, அதுக்கு போய் சீசர்ஸ் எடுத்து வந்துருக்கேன் பாருங்க கைஸ். ஏதோ ஒன்று போடுவோம் கைஸ். ஸ்டேடியம் பாருங்க கைஸ், கிளியராக இருக்குது கைஸ். நம்மகிட்ட இப்படி ஒரு ஸ்டேடியமே இல்லை. இதை பாருங்க, ஒரிஜினல் மேட் இன் வியட்நாம்னா அங்கே தான் தக்கார் டாமி இருக்கு. இங்கே பாருங்க கைஸ், HMBB டாமி. ஓகே வாங்க கைஸ். அப்புறம் அதோட கனெக்ட் பண்ணுற இது இருக்குது கைஸ். நம்ம இப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு காமிக்கிறேன் கைஸ். நான் வச்சுட்டு இது இருக்கு, இது பாருங்க கைஸ், தெரியுதா? நல்லா அழகாக வச்சுட்டு இதை போடணும் கைஸ். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதை எடுத்து இதில் போட்டுட்டு அப்புறம் இதை எடுத்து போட்டிங்கன்னா இது அழகாக போடணும் கைஸ், இல்லைன்னா ஃபிக்ஸ் ஆகாது. ஓகே கைஸ், கிளிக் சத்தம் கேட்டுதான் நினைக்கிறேன். அப்படி கேட்டால் தான் ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம் கைஸ். அடுத்து இதை போட்டுருவாங்க கைஸ். தெரியும் நினைக்கிறவங்களுக்கு போட நான் ஒரு வாட்டி காமிக்கிறேன் கைஸ். இது ரெண்டையும் அப்படி வச்சுட்டு ஒன்றா பாருங்க கைஸ். நான் மேலே உள்ளது அது இதில் கனெக்ட் பண்ணுறது இது கீழே உள்ளது தான் பையன் கைஸ். கீழே உள்ளதை எடுத்து போட்டுட்டு இன்னொரு கீழே உள்ளது கைஸ், இதை எடுத்து இது கீழே போட்டிங்கன்னா போட்டுட்டு கொஞ்சம் ஆடாக புஷ் பண்ணும், கிளிக் சத்தம் கைஸ். அவ்வளோதான் கைஸ், நம்ம ஸ்டேடியமை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பேட்டரி தான் கைஸ். வாங்க இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி தான் இருக்குன்னு. வாங்க கைஸ், கொஞ்சம் பேஸ் எடுத்து வரேன், வெயிட் பண்ணி பாருங்க கைஸ். ஓகே கைஸ், நம்ம இப்போ இந்த ஸ்டேடியமில் நம்ம டெஸ்ட் பேட்டில் போட்டுடலாம் வாங்க கைஸ். நான் ஏன் இங்கே வந்துட்டேன்னா அந்த இடத்துல கொஞ்சம் கிளியராக தெரியல, அதான் இடத்த மாற்றிட்டேன் கைஸ். ஃபர்ஸ்ட் டிவைன் பெலியிலுக்கும் ரோர் பஹாமுத்துக்கு போடுவோம் கைஸ். அப்புறம் ரோர் பஹாமுத்துக்கும் பேரிகேட் லூசிஃபருக்கு போட்டுருவோம் கைஸ். வாங்க நம்ம டிவைன் பேரியலுக்கு இந்த லான்ச்சர் தான் பாய்க்க போகிறோம் கைஸ். சிபாய்ட் எக்ஸ்கேலிபரோட லான்ச்சர், ஆனால் ஃபேக் பிராண்ட் கைஸ். அப்புறம் ரோர் பஹாமுத்துக்கு இந்த லான்ச்சர் தான் பாய்க்க போகிறோம் கைஸ். இது ஒரு ஃபேக் பிராண்ட் தான். வாங்க கைஸ், முதல்ல ரோர் பஹாமுத்து இருப்போம் கைஸ். அப்புறம் டிவைன் பேரியல் இருக்கலாம். Okay guys, 3, 2, 1, எது ஜெயிக்கலாம் பார்ப்போம் கைஸ். வாங்க வேர்ஸ்ட் ஃபினிஷ் கல்ச்சரம் பண்ணாங்க. வாங்க வேர்ஸ்ட் ஃபினிஷ் தெரிஞ்சது வேர்ஸ்ட் ஆகும் நினைக்கிறேங்க, ஏன்னா அதோட கிளிக் ரொம்ப குறவா இருக்கும். அதான் எது ஜெயிக்கலாம் பார்ப்போம் கைஸ். வாங்க. ஓ
மொதல் பாயிண்ட் எடுத்திருக்கிறது ரோர் மாமூத் கைஸ். இன்னொரு டெஸ்ட் பேட்டில் போட்டுட்டு அப்புறம் பேரிகேட் லூசிஃபருக்கும் ரோர் மாமூத்துக்கும் பேட்டில் வச்சுக்கோங்க. இதுல எது ஜெயிக்கணும்னு பார்ப்போங்க. ஒருத்து தான் அடுத்த பேட்டில் வைக்கணுமா வேணாம் முடிவு பண்ண முடியும். 3, 2, 1 3, 2, 1 எது ஜெயிக்கணும்னு பார்ப்போம் கைஸ். அட்டாக் வேக வேகமா கொடுத்துட்டு ஆனா எது ஜெயிக்கணும்னா தெரியல கைஸ். மறுபடியும் நம்மளோட ரோர் மாமூத் தான் ஜெயிச்சிருக்கு கைஸ். இப்போ வந்து பேரிகேட் லூசிஃபருக்கும் ரோர் மாமூத்துக்கும் பேட்டில் வச்சு பார்த்தோம் வாங்க கைஸ். 3, 2, 1 3, 2, 1 எது ஜெயிக்கணும் தான் பார்ப்போம் கைஸ். இன்னும் 2 பாயிண்ட் பேட்டில் ஜெயிச்சுக்கோங்க. ட்ரா கைஸ். இன்னொரு பேட்டில் போட்டுரும் வாங்க கைஸ். இன்னொரு பேட்டில் போட்டுரும் வெயிட் பண்ணுங்க கைஸ். 3, 2, 1 3, 2, 1 அங்கங்க மூவ் பண்ணுது. எதான் ஜெயிக்க போகுதுன்னு தெரியல பார்ப்போம் கைஸ். ரெண்டுக்கும் ஸ்டாமினா பேட்டில் போது எது ஜெயிக்கும்? ஓ லைட்டா டில்ட் கொடுத்து ஜெயிச்சிருச்சு கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க கைஸ். அடுத்த அன்பாக்சிங் வீடியோவில் பார்க்குறேன் கைஸ். பாய் கைஸ், வரட்டா.